காசு வாங்கும்போது என்ன சார் சொன்னீங்க? உங்களுக்குள்ள வீடு முடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா சைட்ல போய் பார்த்தா பாதி வேலை கூட முடியல. அப்புறம் எப்படி சார் வீடு கொடுப்பீங்க? இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்காத வீட்டுக்கு நாங்க பேங்க்ல லோன் கட்டிக்கிட்டு இருக்கோம். சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சு நானே உங்க எல்லாரையும் அட்ரஸ் பண்றேன். எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? மாசம் மாசம் நாங்க வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். சொன்ன தேதியில உங்களால வீடு கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல சார். சார், உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன பிரச்சனைனே எங்களுக்கு இன்னும் புரியல. ஓ, என்ன பிரச்சனைனே புரியலையா? கேட்டீங்களாயா? என்ன பிரச்சனைன்னு புரியலையா? இவங்கள நம்பிதான் நம்ம லட்ச லட்சமா பணம் போட்டுக்கிட்டு இருக்கோம். பணம் போட்டிருக்கீங்க சார், நான் ஒத்துக்கிறேன். என்ன பேச விடுங்க. புக் பண்ணும்போது என்னெல்லாம் சொன்னீங்க? காசு வாங்குற வரைக்கும் தான் இந்த பேச்செல்லாம். நாங்க உங்க ஆபீஸ்ல வந்து பிரச்சனை பண்ண பிறகுதான் ஓனரே ஆபீஸ்க்கு வரீங்க. எத்தனை முறை ஆபீஸ்க்கு வந்திருப்போம் உங்களை பார்க்கணும்னு. அப்பெல்லாம் எங்க சார் போனீங்க? எங்க சார் போனீங்க? நாங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க சார். எங்களால லோனையும் கட்டி வாடகையும் கொடுக்க முடியாது. இதுதான் எங்களோட முதல் வீடு. நாங்க ஒண்ணு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எல்லாம் வீடு வாங்கல, குடியிருக்கிறதுக்காக தான் வீடு வாங்கணும் சார். நீங்க கட்டிக்கிட்டு இருக்கிற வேகத்தை பார்த்தா அடுத்த பொங்கலுக்கு கூட வீடு கொடுப்பீங்களான்ற நம்பிக்கை இல்லை சார். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. என்னோட டீம் கிட்ட பேசி நானே உங்க எல்லார்கிட்டயும் வந்து பேசுறேன். என் மேலையும் என் கம்பெனி மேலையும் நம்பிக்கை வச்சுதானே வீடு புக் பண்ணீங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் என் ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஐயப்பன் சார், வாங்க சார், வழி விடுங்க. என்ன நடக்குது ஐயப்பன்? நீங்க என்ன இவங்க எல்லாம் இங்க கத்திட்டு இருக்காங்க? ப்ராஜெக்ட் டிலே ஆயிடுச்சா? ஆமா சார். டிலேனா எவ்வளவு நாள் டிலே ஆகும்? அது ஆகும் இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ. என்னங்க சொல்றாரு? எதுக்கு 1 வருஷம்? ஏன் பொங்கலுக்கு முடிச்சு எல்லாருக்கும் ஹேண்ட் ஓவர் பண்றதா தானே பிளான் பண்ணிருந்தோம். எதனால லேட் ஆகுது? சூப்பர்ப்பா. ஓனர்னா இப்படிதான் கேள்வி கேட்கணும். சைட்டு பக்கம் போனதே இல்லை போல. சித்தப்பா, என் நிலைமை என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். தேவையில்லாம பேச வேண்டாம். எப்படி ஐயப்பன், நாம எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம்? என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் எனக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் போனை எடுத்து பேசக்கூட உனக்கு நேரம் இல்ல. இதெல்லாம் முன்னாடியே பார்த்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காதுல்ல. இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான் தம்பி. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேன். அவர்தான் பேசிட்டு இருக்காருல்ல. ஐயப்பன், என்ன இதெல்லாம்? மக்கள் வந்து இப்படி சத்தம் போடுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. பிரச்சனைன்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போதே என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும்ல. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார், 2 நாள் முன்னாடி நடந்த மீட்டிங்ல கூட நான் சொல்ல ட்ரை பண்ணேன் சார். எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சொல்லுவீங்களா? அங்க ஒருத்தர் பல முறை என்ன வந்து பார்க்க ட்ரை பண்ணதா வர சொல்லிட்டு இருக்காரு. இந்த அப்டேட் ஏன் எனக்கு வரவே இல்லை? சார், நான் சொல்ல ட்ரை பண்ணேன் சார். நீங்க உங்க பர்சனல் வேலையில பிஸியா இருந்தீங்க. அன்னைக்கு மீட்டிங்ல கூட நீங்க பாதியிலே போயிட்டீங்க சார். அன்னைக்கு நீங்க இருந்திருந்தா நாங்க எல்லாத்தையுமே சொல்லிருப்போம் சார். அதுக்கப்புறம் சார் கூட வந்தாரு சார். அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னோம் சார். என்கிட்ட எப்ப சொன்ன? 2 நாளைக்கு முன்னாடி தானே சொன்னேன். முதல்ல இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு சீரியஸா போயிட்டு இருக்கு என்கிட்ட சொன்னியா? யோ, வேலை ஸ்லோவா போகுது, கொடுக்கறது லேட் ஆகுதுன்னு மட்டும் தானே என்கிட்ட சொன்னேன். நானே விஜய் கிட்ட இன்னைக்கு தான் சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள ஆபீஸ் வாசல்ல மக்கள் கூட்டிட்டாங்க. உடனே பழிய ஏன் மேல தூக்கி போடுவியா? சார், எங்க மேல தப்பு தான் சார். நீங்க பிஸியா இருந்ததால நாங்க உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு இது எதையுமே சொல்லாம இருந்துட்டோம் சார்.
எல்லாருக்குமே பர்சனல் விஷயம் இருந்துட்டே தான் இருக்கு ஐயப்பன். அதுக்கு நீங்களாம் வேலைக்கு வராமலா இருக்கீங்க? கஸ்டமர்ஸ் வாசல்ல வந்து கத்திட்டு இருக்காங்க. அப்ப கூட அவங்க ஏன் கத்துறாங்க, எதுக்காக பிரச்சனை பண்றாங்கன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல. அதுவே எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். விஜய் இந்த கம்பெனியோட ஓனர். அவர்கிட்ட இத பத்தி எல்லாம் டெய்லி அப்டேட்ஸ் நீங்க கொடுத்திருக்கணும்ல. பிரச்சனையை இவ்ளோ பெருசாக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சார் சார் நில்லுங்க சார். வேண்டாம். அவங்க எல்லாம் உங்க மேல கோவத்துல இருக்காங்க சார். நீங்க இப்ப அங்க போக வேணாம் சார். கோவமா இருக்காங்கன்னு இப்படியே இருந்துடலாமா நம்ம? ஆ? அவங்க கத்த தான் செய்வாங்க, ஏன்னா அவங்க காசை நம்ம வாங்கியிருக்கோம். அப்ப அவங்க கோவத்தையும் நம்ம தாங்கி தானே ஆகணும். அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண டைம்ல ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி கொடுக்க முடியலன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதும் நம்ம கடமை தான். ஐயப்பன், எதனால இவ்ளோ டிலே? காவேரி, நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு இங்க இருக்கிறவங்களெல்லாம் முதல்ல சமாதானப்படுத்தணும். நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். நீங்க இருங்க, நானும் வரேன். வாங்க. அமைதியா இருங்கயா. ஒத்துக்க முடியாது இருங்கயா, சார். பேசிக்கலாம். சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருந்தாதான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். என்ன சார் சொல்ல போறீங்க? உங்க சைட்டை பார்த்துட்டு தான் வரோம். அங்க ஒரு வேலையும் நடக்கலையே. புரியுது சார். நல்ல கம்பெனி, சொன்ன டயத்துக்கு கொடுப்பீங்கன்னு நம்பி தானே உங்ககிட்ட வந்தோம். எங்க பணத்தெல்லாம் கொடுத்தோம். இப்படி ஏமாத்துறீங்களே சார். சைட்டு பக்கம் போனாலே உங்க ஆட்கள் எங்களை அவ்வளவு கேவலமா நடத்துறாங்க சார். அங்க யாரும் வேலை பார்க்குற மாதிரி தெரியல. ஆனா பேங்க்ல இருந்து உங்களுக்கு அமௌண்ட் மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நாங்க வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா சார் உங்களுக்கு? சார், உங்க ஆதங்கம் எங்களுக்கு புரியுது. நீங்க கொஞ்சம் அமைதியா நாங்க சொல்றத முதல்ல கேளுங்க. என்னமா என்ன சொல்ல என்ன போறீங்க? அமைதியா இருக்கிறது? என்ன அமைதியா இருக்கிறது? எப்படி அமைதியா இருக்க முடியும்? சொல்லுங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம கவனிக்காம விட்டோமே. ஆமா, நானே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். வெண்ணிலா ப்ராப்ளம், அப்புறம் அடுத்தடுத்து வந்த பிரச்சனையில நான் ஆபீஸ் வர்றதையே விட்டுட்டேன். மேனேஜர் பார்த்து பாருன்னு எல்லாத்தையும் அந்த ஆளை நம்பி விட்டதுதான் தப்பு. அவரே டிசிஷன் எடுக்கிறேன்னு தப்பா டிசிஷன் எடுத்து இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்காரு. ச்சே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, ஒழுங்கா பார்த்து பாருன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய டிசாஸ்டரா மாறும் நான் நினைக்கவே இல்லை. அவரை மட்டும் தப்பு சொல்லி ஒரு யூஸும் இல்லை. எல்லாம் என்ன சொல்லணும், இது எல்லாத்தையும் உட்காந்து நான் கவனிச்சிருக்கணும். நான் இல்லைன்னாலும் கம்பெனி தானா நடக்கும் நினைச்சது ஏன் தப்பு தான். யூஸ்வலா வீக்லி ஒன்ஸ் போர்ட் மீட்டிங் போடுவேன், சைட் விசிட் போவேன். இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி எல்லாம் நானே செக் பண்ணுவேன். இப்படி ஃபுல்லா பார்த்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருந்தேன். சரி, எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோமே, எல்லாம் நல்லா நடக்கும்னு நினைச்சு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்துட்டேன். அதுதான் தப்பாயிடுச்சு. என்னாலதான் உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை இல்ல. நீ என்ன பண்ண காவேரி? இல்லங்க, என் விஷயத்துக்காக தான் நீங்க அலைஞ்சிட்டு இருந்தீங்க. என் சைடுல இருந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருந்துச்சு. நீங்க இல்லனா என்னால அதெல்லாம் தனியா ஹேண்டில் பண்ணிருக்கவே முடியாது. அது உங்களுக்கும் தெரியும். அதனாலதான் நீங்க என் கூடவே இருந்தீங்க. ஆபீஸ் கால்ஸ் கூட நீங்க அட்டெண்ட் பண்ணல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. சாரி விஜய்.